ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அருமையான இந்த மத்தியான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தாவே, இப்பொழுதும் கூட சாமி கர்த்தாவே, இந்த ஆசிரியர் தினத்தை கண்டும் கர்த்தாவே, இந்த நாளை சிறப்பிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. கர்த்தாவே, இப்பொழுதும் கூட சாமி கர்த்தாவே, இந்த பாடம் 4வது பாடத்தை நாங்கள் தியானிக்க கற்றுக் கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் அதற்கு வேண்டிய எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு டீச்சர்ஸ்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அவர்கள் இப்பொழுது கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு கதைகள், பாடல்கள், வசனங்கள் கர்த்தாவே எல்லாம் பிள்ளைகள் மனதில் பதிய நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவே, பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. விதைக்கப்பட்ட வசனங்கள் கர்த்தாவே இருதயத்தில் ஆழமாக பதிய கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிசாசானவன் அதை வெளியே எடுத்து போடாதபடி கர்த்தாவே அதை நீர் பதிய வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் வேறுன்றி நினைத்திருக்க பிள்ளைகள் வரும் காலத்தில் பெரிய உமக்கேற்ற பிள்ளைகளாக நீர் வளர்ந்து வர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் பாடல் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. வாசிப்பேன், நேசிப்பேன், தியானிப்பேன். வாசிப்பேன், நேசிப்பேன், தியானிப்பேன். எதை? வேதத்தை. சரியா? நாள் 4க்கான தலைப்பு என்னது? யார் சொல்றா? வேதமே வலிமை. சரி, சாங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 3 லைனையும் சொல்லணும். வாசிப்பேன், நேசிப்பேன், தியானிப்பேன் சொன்னதுக்கு அப்புறம் ட்ராக் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஓகே.
பாடலாமா? சத்தமா? ஓகே. ஆக்ஷன். 1 2 3 4. வாசிப்பேன், நேசிப்பேன், தியானிப்பேன். கிளாப் பண்ணலாமா? குட்டீஸ் உட்காரலாம். கர்த்தரின் மேகம் என் குட்டீஸ். மனமகிழ்ச்சி, கர்த்தரின் மேகம் என் மனமகிழ்ச்சி. என் இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு, என் இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு. கர்த்தரின் மேகம் ஆவியின் பட்டயம், கர்த்தரின் மேகம் ஆவியின் பட்டயம். அது சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம், அது சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம். தினமும் திருமறை வாசிப்பேன், அதனை என்றும் நேசிப்பேன். நாளும் நானும் தியானிப்பேன், பலப்புள்ளாக மாறிடுவேன். தினமும் திருமறை வாசிப்பேன், அதனை என்றும் நேசிப்பேன். நாளும் நானும் தியானிப்பேன், பலப்புள்ளாக மாறிடுவேன், மாறிடுவேன், மாறிடுவேன். பாத்தீங்களா ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணாங்களா? ரெடியா? ஆக்ஷன் போடலாமா? கர்த்தரின் மேகம் என் மனமகிழ்ச்சி, கர்த்தரின் மேகம் என் மனமகிழ்ச்சி. இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு, என் இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு. கர்த்தரின் மேகம் ஆவியின் பட்டயம், கர்த்தரின் மேகம் ஆவியின் பட்டயம். சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம், சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம். தினமும் திருமறை வாசிப்பேன், அதனை என்றும் நேசிப்பேன். நாளும் நானும் தியானிப்பேன், பலப்புள்ளாக மாறிடுவேன். தினமும் திருமறை வாசிப்பேன், அதனை என்றும் நேசிப்பேன். நாளும் நானும் தியானிப்பேன், பலப்புள்ளாக மாறிடுவேன், மாறிடுவேன், மாறிடுவேன். ஓகே. ரெடி? 1 2 3 4. வாசிப்பேன், நேசிப்பேன், தியானிப்பேன். ட்ராக். எல்லாரும் ஆக்ஷன் பண்ணணும். பின்னால வாய்ஸ் சொல்லுங்க. கிளாப். குட்டீஸ் முன்னாடி பாருங்க. கர்த்தரின் மேகம் என் மனமகிழ்ச்சி, கர்த்தரின் மேகம் என் மனமகிழ்ச்சி. இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு, என் இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு. கர்த்தரின் மேகம் ஆவியின் பட்டயம், கர்த்தரின் மேகம் ஆவியின் பட்டயம். சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம், சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம். தினமும் திருமறை வாசிப்பேன், அதனை என்றும் நேசிப்பேன். நாளும் நானும் தியானிப்பேன், பலப்புள்ளாக மாறிடுவேன். தினமும் திருமறை வாசிப்பேன், அதனை என்றும் நேசிப்பேன். நாளும் நானும் தியானிப்பேன், பலப்புள்ளாக மாறிடுவேன், மாறிடுவேன், மாறிடுவேன். ஓகே. உட்காந்துக்கலாம். சரி, இப்போ மெமரி வேர்ஸ் பார்க்கலாமா? மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக நமக்கு நான்சி அக்கா வராங்க. கிளாப் பண்ணி வரவேற்கலாமா? இன்னைக்கு விபிஎஸ்ல எத்தனாவது நாள்? 4ஆவது நாள். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரியுமா? எதில் வலிமை? வேதமே வலிமை. சரிங்களா? வேதமே வலிமை. எதில் வலிமை? வேதமே வலிமை. உமது வேதம் என்
மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119 அதிகாரம் 92 வசனம். சரி, இது வாசிக்கலாமா? என்ன தலைப்பு? இது வசனம் வாசிங்க. உமது வேதம் என் மனம் மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119 92. தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா? சொல்றீங்களா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பார்த்து வாசிங்க ஒரு தடவை. சரி, வாரீங்களா? முன்னாடி சொல்ல வாரீங்களா? சொல்லாதவங்க, இது வரைக்கும் சொல்லாதவங்க வாங்க. எதில் வலிமை? வேதமே வலிமை. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119 92. ஆல்வின் வா. எதில் வலிமை? வேதமே வலிமை. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போய் இருப்பேன். சங்கீதம் 119 92. கிளாப் பண்ணிடலாமா? சரி, அடுத்ததாக உங்களுக்கு நாடகம் நடித்து காண்பிக்க வராங்க. பைபிள் உள்ள ஸ்டோரி. சரியா? எத்தனை நாள் தான் இப்படி நம்ம எருசலேம்லே இருக்கிறது? கிளையப்பா, வாரியா நம்ம சொந்த ஊர் எம்மா ஊருக்கு போயிட்டு வருவோம். ஆமாம், சரி வா போகலாம். சப்பா, வெயில் எப்படி இருக்கு? எப்படி இங்கிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும்ல? ஆமாம் கிளையப்பா, இந்த வெயிலில் நம்ம எப்படி தான் நடந்து போக போகிறோமோ தெரியலை. என்னதான் செய்யணும் தெரியல. மேசியா கூட நடந்து போகும்போது எப்படி இருந்துச்சு? அவர் கூட எவ்வளோ தூரம்னாலும் போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சாரு. என்ன ஒரு ஆனந்தம்! வழி நடக்க எல்லாரும் நம்மளையே பார்ப்பாங்க. வெயிலும் தெரியாது. எவ்வளவோ அற்புதங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டே போனோம். நம்ம எவ்வளோ அதிசயங்கள் செஞ்சாங்க. குருடர்களை பார்க்க வச்சாங்க, செவிடர்களை கேட்க வச்சாங்க, முடவர்களை நடக்க வச்சாங்க. அவ்வளோ அதிசயங்கள் செஞ்சும் ஏன் இந்த ஜனங்கள் இப்படி பண்ணாங்க? அதுவும் நம்ம பிரதான ஆசாரியர்கள்ல இப்படி பண்ணிவிட்டாங்க. அவர் எவ்வளவு நல்லவர்! அவர் தான் நம்மளை மீட்க வந்த ரட்சியான்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். இவருக்கே இவ்வளோ பாடுனா இன்னும் நம்மளை மீட்க வர போகிற மேசியாவுக்கு எவ்வளோ பாடு கொடுக்க போகிறாங்களோ தெரியல. ஆமாம், நம்ம எப்படி தான் அவரை பார்க்க போகிறோமோ. அம்மா, நீங்கள் இவ்வளோ துக்க முகமா? நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஊரில் ஃபுல்லாக இதே பேச்சு தான். நீங்கள் யாரை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்க? இப்போ தான் வந்தீங்களா அந்த ஊருக்கு? நாங்கள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசிக்கிட்டு வரோம். அவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சாரு தெரியுமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இன்னையோட 3 நாள் ஆயிட்டு அவரை சிலுவையில் அரைஞ்சி. கிளேப்பா, எனக்கு இப்போ தான் நல்ல ஞாபகம் வருது. நம்ம மகதலேனா மரியாள் இருக்கால்ல, காலையிலே கல்லறைக்கு போனாலாம். அங்க ஏசப்பாவோட சரீரத்தை காணுமா, சீலை மட்டும் தான் இருந்துச்சுன்னு வந்து சொன்னாப்பா என்கிட்ட. அட கடவுளே, சரீரத்தை கூடயா அந்த ஜனங்கள் விட்டு வைக்கல? பாரு, இவர்களுக்கு என்ன ஒரு கோபம்! எவ்வளோ அற்புதம் செஞ்சாரு, ஆனா ஏன் இவ்வளோ கோபப்படுறாங்க? கிறிஸ்து பாடுபடவும்
அவர் மகிமையில் பிரவேசிக்கும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதை நீங்க அறியவில்லையா? நீங்க எங்க போகணும்? கலிலியாவுக்கு போகணும். சரி, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு எங்க கூடயே தங்கிட்டு நல்ல காலையில எந்திரிச்சு போங்க, சரியா? கிளேப்பா, நம்ம வந்து எம ஊர் பக்கமே வந்துட்டோம்ப்பா. அட ஆமா. சரி, இன்னைக்கு நைட்டு எங்க கூட தங்கிட்டு எங்க கூட இருந்து சாப்பிட்டுட்டு காலையில போங்க, சரியா? வாங்க நாம சாப்பிட போவோம். ஆமா, வயிறு ரொம்ப பசிக்கு, வாங்க. எங்க இருந்தவரை காணோம்? ஆமாப்பா, எங்க போனாங்க? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்றாங்க. மேசியா நம்ம கூட இருக்கும் பொழுது இப்படிதானே நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை இவர்தான் மேசியாவா? நம்ம தான் தெரியாம இருந்துட்டோமா? ஆமாப்பா, அவர் சொல்லியிருக்கிறாருல்ல, ஆலயத்தை இடித்து 3ஆம் நாள் நான் கெட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல. ஆமா, மகதலேனா மரியாள் சொல்லும் போது கூட நான் நினைச்சு பார்க்கல. உண்மையாகவே நம்ம கிறிஸ்து உயிர் தெளிந்துட்டாரு போலயே. வேத வாக்கியங்கள் கரெக்டா நிறைவேறிச்சு பத்தியா? வா போய் நம்ம சொல்லலாம். வாங்க சீக்கிரமா நம்ம எருசலேமுக்கு போய் நம்ம சீஷர்களுக்கு அதை பத்தி அறிவிக்கலாம். நம்மளுடைய வேதம் மிகவும் முக்கியமானது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு பின்னுள்ளவைகளையும் முன்னுள்ளவைகளையும் அறிவிக்கிறதா இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் நேசியுங்கள், அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி இருந்துச்சு நாடகம்? நல்லா நடிச்சாங்களா? அக்காவுக்கு இன்னொரு தடவை 3 பேருக்கும் கிளாப் பண்ணிடலாமா? விபிஎஸ் கிளாப். நல்லா எல்லாருமே கை தூக்கி பண்ணணும். பாய்ஸ், குட்டீஸ், ஓகே, வெரி குட். இப்போ அடுத்ததாக ரியல் ஸ்டோரி சொல்றதுக்காக ஜெனிஃபர் அக்கா வராங்க, சரியா? ஓகே, அமைதியாக கேளுங்க. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது வெளியே அப்படின்னு சொல்லி கேரி டென்பூம் அப்படிங்கிற தம்பியார் ரொம்ப தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ரொம்ப பயத்தோட வேகமாக அவங்க அப்பா வீட்டுக்கு ரூமுக்குள்ளே ஓடினாங்க. அப்பா அப்பா எழுந்துருங்கப்பா, தமிழ் அப்பா எழுந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க அப்பா எந்திக்கவே இல்லை. உடனே வேகமாக ஓடுனாங்க. ஓடி போய் தன்னுடைய அக்கா பெட்சியோட ரூமுக்கு போய் அக்கா அக்கா எழுந்திருக்கா அப்படி சொன்னாங்க. டொமில்னு வெளியே ஜெர்மனியர்களால் ஸ்காட்லாந்து நாட்டில் மிகப்பெரிய ஒரு யூதர்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்காம போர் நடந்துட்டு இருந்தது. இந்த சமயத்தில் இந்த தம்பியும் அந்த டேசி அக்காவும் இந்த வெடிகுண்டு சத்தத்துக்கு பயந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க நடுராத்திரியில். இவங்க 2 பேருக்கும் வேதம் ரொம்ப தெரியும் அப்படிங்கிறதுனால 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலேருந்து எங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அக்காவும் தம்பியும் கேரி டென்பூவும் அவங்க அக்கா பெட்சி அக்காவும் ஜெபம் பண்ணாங்க ஏசப்பாவை நோக்கி. அந்த ஊரில் மிகவும் கொடூரமாக ஹிட்லரோட ஆட்சி காலம் இருந்துச்சு. அவங்க 4 வருஷம் அந்த ஸ்காட்லாந்து நாட்டில் ரொம்ப அடிமைத்தனத்துக்குள்ள யூதர்களை நடத்தி வந்தாங்க. இப்படி அவங்க ரொம்ப கஷ்டத்துக்குள்ள இந்த யூத ஜனங்கள் பொது இடத்துல போய் எதுவுமே வாங்கக்கூடாது, அங்கே போய் நிற்கக்கூடாது, இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளே இருந்தாங்க. இந்த பெட்சி அக்காவும் இந்த அண்ணன் கேரி அண்ணனும் ஏசப்பாவை நோக்கி தினமும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டில் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வெளியே போய் பார்த்தா ஒரு யூத பெண், ஐயா ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, வெளியே போக ரொம்ப பயமாக இருக்குது, நான் இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே கேரியோட வீட்டில் அந்த அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த அம்மாவை மறைச்சி வச்சாங்க. இப்படி பல யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கு அடைக்கலம் கேட்டாங்க. இப்படி அவங்க வீட்டில் கேரியோடனுடைய அறையில் தனியாக சும்மா டெம்பரவரியாக ஒரு சவுறு எழுப்பி 800 யூதர்களை தங்களுடைய வீட்டில் பாதுகாத்து வந்தாங்க. 800 யூதர்களை தங்களுடைய வீட்டில் கேரியோட ரூமுக்கு பின்னால் வச்சு பாதுகாத்து வந்தாங்க. இப்படி நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. யூதர்களுக்கு அங்கே பயங்கரமான கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப துன்பம் அனுபவிச்சாங்க. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் கதவை தட்டினாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னால்
இந்த யூத ஜனங்களை எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் அவங்கள துன்பப்படுத்துகிறவர், அவரோட பேரு கெட்சபோக். இவர் என்ன பண்ணாருன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்தாரு. அவங்க பூட்ஸ் காலோட டொம் டொம் அப்படி வந்தாரு. இங்க யூதர்கள் இருக்காங்களாமே, வெளியே கூட்டிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. பார்த்தா ரொம்ப பயம். இவங்க வீட்டுக்குள்ள எத்தனை யூதர்கள் இருக்காங்கன்னா 800 பேர் இருக்காங்க. ஆனா அன்றைய தினம் இவரோட கண்ணில் பட்டது 35 பேர். அவங்க வீட்டுக்குள்ள இருந்து இவங்களோட சிறையா கைது பண்ணப்பட்டு போனவங்க 35 பேர் போனாங்க. இதுல இந்த கேரியோட அப்பா, அவங்க அக்கா, அந்த கேரி தம்பி எல்லாருமே சேர்ந்து போனாங்க. அவங்க கேரி, அவங்களோட அப்பா பேர் என்ன அப்படின்னா காஸ்பர், அவங்க அக்கா பேரு பெட்சி. இவங்களும் அவங்க கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்ந்து போனாங்க. இந்த சிறைச்சாலைக்கு அவங்க போகும்போது தம்பி ஒரு பேகை வந்து கையில் எடுத்துட்டு போனான். தன்னோட கையில் ஒரு அழகான பேகையும் எடுத்துட்டு அந்த சிறைச்சாலைக்கு போனாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 1944 இவங்க சிறை கைதிகளாக கைது செய்யப்பட்டு அந்த இடத்துல இருந்து போனாங்க. இப்படி அவங்க போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் போய் தங்க வைக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை அனுபவிச்சாங்க. அந்த இடத்துலையும் டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பாவை நோக்கி வேதத்தை நேசித்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அப்பா காஸ்பர் அப்படிங்கிறவர் சங்கீதம் 91 ரொம்ப சத்தமாக வாசிப்பாங்க. இங்கே யாருக்கெல்லாம் சங்கீதம் 91 தெரியும்? சங்கீதம் 91 நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அப்படி தானே? உன்னதமானவரே மறைவில் இருக்கிறவன், அந்த அதிகாரம் ஃபுல்லாக ரொம்ப சத்தமாக வாசிச்சாங்க. இப்படி பல நாள் அந்த சிறைச்சாலையில் அந்த 35 பேரோட ரொம்ப அந்த உடற்பயிற்சி கூடத்திலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாழ்ந்து வந்தாங்க. இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு அந்த தம்பி பையில என்னெல்லாம் கொண்டு போயிருந்தான் அப்படின்னா கையில் கம்பளி கொண்டு போயிருந்தான், அதோட அவனுக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு போயிருந்தான், நூல் கொண்டு போயிருந்தான், உள்ள மறைச்சி தன்னோட வேத புத்தகத்தை கொண்டு போயிருந்தான், ஊசி கொண்டு போயிருந்தான். இது எல்லாத்தையுமே அவன் எங்கே போனாலும் என்ன பண்ணுவானா தன்னோட கையில் எடுத்துட்டு போனான். ஆனால் இந்த வேத புத்தகத்தை மட்டும் தன்னுடைய துணிமணிக்குள்ள என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா மறைச்சு கொண்டு போயிருந்தான். இன்னைக்கு எல்லாரும் வேத புத்தகம் கையில் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் தூக்கி காமிக்கலாமா? யாரெல்லாம் வேத புத்தகம் கையில் கொண்டு வந்திருக்கா? எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் வசனம் சொல்லி பைபிள் பரிசு வாங்கணும், அப்படிதானே? வாங்கணும்ல. எல்லாரும் என்ன பண்ணணும்? நாளைக்கு வரும்போது இந்த வேத புத்தகத்தை என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். கீழே போட்டுக்கோங்க. இந்த வேத புத்தகத்தை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெட்சி அக்காவும் கேரி அண்ணனும் வாசித்து வாசித்து தங்களுடைய நேரங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உடற்பயிற்சி கூடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க என்ன பண்ணாங்க அந்த இடத்துல வாழ்ந்து வந்தாங்க. இந்த உடற்பயிற்சி கூடத்தில் அவங்க அப்பா தன்னுடைய 40வது வயதில் காஸ்பர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த பெட்சியும் கேரி அண்ணனும் தான் அந்த 35 பேரோட என்ன பண்ணுறாங்க அந்த உடற்பயிற்சி கூடத்தில் இருக்காங்க. மிகவும் கடுமையான சூழ்நிலைகளை அனுபவிச்சுட்டு அவங்கள மறுபடி கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்கன்னா 10 மாதம் அக்காவும் தம்பியையும் தனித்தனி சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அந்த இடத்துலையும் தங்களுடைய வேத புத்தகத்தை மறைச்சு வச்சு எந்த நேரமும் வாசிச்சுட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் வேத புத்தகம் வாசிச்சுட்டு வந்தது? யாரெல்லாம் பைபிள் படித்தோம் இன்னைக்கு காலையில்? எல்லாரும் வாசிச்சிங்களா? வாசிச்சவங்களாம் கை தூக்கலாமா? யாரெல்லாம் வாசிச்சா? நிறைய பேர் கை தூக்கல, அப்படிதானே? கீழே போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம தினமும் என்ன பண்ணணும்? அந்த வேத புத்தகத்தை நேசிக்கணும். ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்கல்ல, வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என்ன பண்ணுவேன்? துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்னு எனக்கு வேத வசனம் சொல்லி கொடுத்தாங்க. தினமும் என்ன பண்ணணும்னா அந்த வேத புத்தகத்தை எடுத்து என்ன பண்ணணும்? வாசிக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில நாட்கள் கழிச்சு அக்காவும் தம்பியும் ஒரே இடத்துக்கு வந்தாங்க. பென் பாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல பேன்கள் நிறைந்த ஒரு அறைக்குள்ள கைதிகளாக கொண்டு வந்து வச்சாங்க. எங்கே அப்படின்னா பென் பாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல பேன்கள் நிறைய இருக்கும். நம்ம தலையில் இருக்கிற பேன் கொஞ்சம் கூண்ணாலே என்ன பண்ணுவோம்? நம்ம சொரிஞ்சிட்டே இருப்போம், அப்படிதானே? இந்த கேரி என்ன சொன்னாங்க, அக்கா இனியெல்லாம் முடியல, அங்கே கிடைக்க இங்கே கிடைக்கக்கா முடியல அப்படி சொல்லி தம்பி கத்திட்டே இருந்தான். ஆனால் அக்கா சொன்னாங்க, நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, நம்ம வேத புத்தகம் நம்ம கையில் இருக்கு, நீ என்ன பண்ண அதை எடுத்து படின்னு சொன்னாங்க. அந்த மறைஞ்சி
அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய மிகவும் பிரியமான மொழியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வேத புத்தகத்தை தச்சு மணியில் என்ன பண்ணாங்க வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோடு இருந்தவங்க ரஷ்ய மொழியில், ஜெர்மன் மொழியில் ஒவ்வொருத்தராக மொழி பெயர்த்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வேத புத்தகத்தை திறந்து அனுதினமும் வாசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த வேத புத்தகத்தை அவங்க வாசிக்கிறதுனால, அதை நேசிக்கிறதுனால, தியானிக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த பேன்களின் தொல்லைகள், அந்த அதிகாரிகள் கொடுத்த டார்ச்சர்கள், இதிலலாம் இருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மீட்கப்பட்டாங்க. இந்த வேதனைகளை எல்லாம் சுகமாக அனுபவிச்சாங்க. இந்த வெண்பாஸ்கிலே அவங்க அக்கா பெட்ஸியும் இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த கேரி அண்ணன் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த கேரி அண்ணன் அந்த பல கொடுமைகளையும் அனுபவிச்சு மரணமான சூழ்நிலைகள், கூட இருக்கிறவங்களோட பேச முடியாம நிலைமை, தன்னுடைய துணிக்குள்ள வேத புத்தகத்தானா இக்காரணத்தை கொண்டு வெளியே காணாம என்ன பண்ணாங்க மறைச்சு வந்தாங்க. இப்படிதான் ஒரு நாள் எல்லாருடைய பேக்கையும் செக் பண்ணாங்க. இந்த அக்காவோட பையில இருந்த வேத புத்தகம் என்ன பண்ணல, ட்ரெஸ்ஸோட மறைஞ்சிருந்ததுனால கண்டுபிடிக்கப்படலை. மறுபடியும் அந்த வேத புத்தகத்தை எடுத்து ரொம்ப சந்தோஷமா வாசிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா அந்த அக்காவுக்கு அங்கேருந்து ஒரு விடுதலை கிடச்சிது. அவங்க கிடச்ச உடனே என்ன பண்ணாங்க, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து 64 நாடுகள் சென்று இயேசுவின் அன்பை சுவிசேஷமாக அறிவித்தாங்க. 64 நாடுகளுக்கு சென்று கேரி வந்து ஏசப்பாவுடைய அன்பை சுவிசேஷமாக அறிவித்தாங்க. மரணத்தின் மத்தியில், நோய்களின் மத்தியில், அவங்களுக்கு இருந்த பெண்களின் தொல்லைகள் மத்தியிலையும் இந்த வேதத்தை அதிகமாக நேசித்து படித்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வேதத்தை நேசித்து படிக்கிறோமா? ஏன் இந்த விபிஎஸ்க்கு வந்திருக்கோம்? இங்கே சொல்லிக் கொடுக்குற வசனத்தை நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ணுறோமா? அதில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? ஏசப்பா அவங்களோட பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த வேதத்தை நேசித்து தியானித்து அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஏசப்பா உங்களையும் இந்த வேதத்தின் மூலமாக பேச வல்லவராய் இருக்கிறார். வேதமே உங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதாக. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். எல்லாரும் நேர்மூலங்கள் போட்டுக்கோங்க. நேர்மூலங்கள் போட்டுக்கோங்க. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான மதியான வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் தகப்பனை நாங்கள் கற்றுக்கொண்டது போல உம்முடைய வேதத்தை வாசிக்க, நேசிக்க, தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. இந்த சிறு குழந்தைகள் இன்று முதல் உம்முடைய வேதத்தை நேசிக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. அதில் இருக்க மகத்துவங்கள் மூலமாக நீர் பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. இன்னும் மதியான வேளையில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற எல்லா ஆண்டவரே பாடங்கள் வழியாகவும் நீங்கள் எங்களோடு பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதம் இந்த பிள்ளைகளோடு இருந்து இந்த வேதம் தகப்பனை காணக்கூடாத, கிடைக்கப்பெறாத நாட்கள் வந்து கொண்டிருக்கிறதுப்பா. அதற்குள்ள அநேக வேத வசனங்களை மனப்பாடம் செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. இந்த நாட்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற எல்லா வேதங்களையும் தகப்பனே அவர்கள் தங்களுடைய மனதிலே பசுமரத்தாணி போல எழுதி கொள்ள கிருபை செய்யுங்க. மீதியான வேலைகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஜபத்தில் வளர்ந்திடவும், வேதத்தை தியானிக்கவும், தினம் ஜபத்தில் வளர்ந்திடவும், கிருபை வேண்டும், பலனும் வேண்டும், ஞானம் தந்திடுவே. கிருபை வேண்டும், பலனும் வேண்டும், ஞானம் அப்படியே அமைதியா எழுந்து கிளாஸுக்கு போகலாம். அந்த சிலுவையின் வலிமை, ஆஹா,
பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? ஆமா, அவர் நம்ம இடத்துல வரும்போது நம்ம சரீரமும் பலனடையும், நம்ம ஆவியும் பலனடையும். ஆவி பலனடையினா என்னது? நம்ம வாழ்க்கையில சிலுவை என்னது? சிலுவை நமக்கு வலிமைன்னு படிச்சோம்ல, அம்மாவா இல்லையா? போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சந்தோஷமாவே இருப்போம், சந்தோஷமாவே இருப்போம். அது மாத்திரமல்ல, நம்ம சரீரத்திலையும் ஆவியிலையும் பலனடைஞ்சவங்க என்ன செய்வாங்க? மற்றவங்களையும் பலனடைய செய்வாங்க. நேற்று இன்னைக்கு காலையில் கேட்டிருப்பீங்க, பேதுரும் யோவானும் என்ன செஞ்சாங்க? சர்ச்சுக்கு போச்சுல. ஆமாம், அவனுக்கு யாருமே உதவி செய்யலை. உதவி மற்றவங்க உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தவனுக்கு கையை பிடிச்சி தூக்கி இனிமேவும் சொந்த காலில் நட, ஏசப்பாவை பற்றி அறிவி அப்படின்னு அவங்களையும் பலனடைய வச்சுட்டாங்க. சரிங்களா? இந்த வலிமைன்னு தலைப்பு வந்து ஏதோ படிக்கிறதுக்கு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் வலிமை பெறணும், உங்கள் வாழ்க்கையில் அவன் மனசளவில் வலிமை பெறணும். சரி, இதே மாதிரி நான் பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னல, அதே மாதிரி அசுத்த ஆவி உண்டா உலகத்தில்? உண்டா கிடையாதா? உண்டு. ஆமாவா இல்லையா? சரி, இந்த அசுத்த ஆவியில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு பாவத்தில் அடிமையாக இருப்பாங்க, பாவத்தில் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது, மற்றவங்களை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை கெடுத்துட்டு இருப்பாங்க, கோல் சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். சரிங்களா? நம்ம யாருக்கு இடம் கொடுக்கணும்? யாருக்கு இடம் கொடுக்கணும் இறுதியில்? ஏசப்பாக்கா. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். அவரு நமக்குள்ள வந்தா மாத்திரம்தான் நம்ம சரீரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஞானத்தை தருவார், பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது, மனசையும் பாதுகாக்கிறதுக்கு அவர் பலன் தருவார். அந்த ரெண்டும் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து உண்மையாக வலிமை உள்ளவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வலிமையை வந்து நம்மளுடைய சுய பலத்தினால பெற முடியாது. ஓகேவா? இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபத்தில், உங்களுடைய ஜபத்தில், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவரை தாங்க அப்படின்னு கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரை தாங்க அப்படின்னு கேட்கணும். அவர் நமக்குள்ளே இருந்தால் தான் வேதத்தோட மகத்துவங்களையும் நம்ம அறிய முடியும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு 2 பேர் வர போகிறாங்க. தேர்தல் எலெக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஓட்டு உங்களுக்குன்னா உண்டா? குட்டீஸ்களுக்குன்னா உண்டா? சரி, நீ இன்னைக்கு பெரியவங்க குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு எலெக்ஷன் இந்த இடத்துல நடக்க போது, நீங்கள் எல்லாம் ஓட்டு போடணும். 2 பேர் வர போகிறாங்க, உங்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறாங்க. என்னது? ஓட்டு கேட்க போகிறாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்கணும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள்? சரிங்களா? ஹலோ, கேட்கீங்களா? நல்ல ராஜா இருந்தால் தான் நம்ம சமாதானமாக இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? கேட்கீங்களா? நம்ம சுத்தமாக இருக்க முடியும். அதே மாதிரி இங்கே 2 பேர் வர போகிறாங்க. நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஆட்சியில் இருக்கீங்க, இனிமேல் எந்த ஆட்சிக்கு மாற போகிறீங்க அப்படின்னு உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. தப்பாக நினச்சிடாதீங்க. என்ன? சரி, கவனிங்க. சரி, நம்ம யாரோட ராஜ்யத்தை கட்டணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும். நம்ம இருக்கிற ராஜ்யம் யாரோட ராஜ்யத்தில் இருக்கோம்? இல்ல, உலகம் யாரோட ராஜ்யத்தில் இருக்கு? பிசாசோட ராஜ்யத்துல இருக்கு. அவனுடைய ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம கெட்டணும். அதுக்குரிய வலிமையை இந்த விபிஎஸ்ல நம்ம பெறணும். பெற்றுக்கொள்ளலாமா? கண்டிப்பா பெற்றுக்கொள்ளலாமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? சரி, ஆர் யூ ரெடினா? அண்ணன் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டு போனேன். ஒரே ஒரு தம்பி மட்டும் தான் சொன்னான். என்ன சொன்னான்னா, ஓஎஸ் ஜீசஸ், கடைசி என்னது? ஒரு கை பார்த்துடலாம் சாத்தான அப்படின்னு சத்தமா சொல்லணும். சொல்லிடலாமா? நல்லா பஞ்ச் பண்ணி கையில் ஒரு குத்தி, ஏன்னா ஆர் யூ ரெடினா நல்லா ஒரு நீங்க குத்துல சாத்தான்லாம் அப்படியே பயந்து போனோம், ஐயோ அப்படின்னு. சரிங்களா? ரெடி? பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? ஒரு கை பார்த்துடலாம் சாத்தான அப்படின்னு சொல்லணும். இங்கன்னா அக்கா மாதிரி செல்லவங்கன்னா சொல்லவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? என்ன சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றீங்க? ஆர் யூ ரெடின்னு சொன்ன பிறகுதான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? செல்லவங்க மறந்துட்டீங்க. ஸ்கூல்ல இருக்கிற பசங்க மட்டும் தான் சொல்றாங்க. ஆர் யூ ரெடினா ஓ எஸ் ஜீசஸ், ஒரு கை பார்த்துடலாம் சாத்தான அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அவனுடைய ராஜ்யத்தை இந்த எலெக்ஷன்ல கொண்டு வர போறீங்களா இல்லை போக வைக்க போறீங்களா அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். ஓகேவா?
இன்னும் ஒரே ஒரு தடவை ஆர் யூ ரெடி சொல்லிடலாமா நல்ல சத்தமா? ஆர் யூ ரெடி? ஒரு கை பார்த்தலாம் சாத்தான. சரி, 2 பேரும் வர போறாங்க, வாக்கு கேட்க போறாங்க. கவனிச்சு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர் யார் பண்றாங்கன்னு நல்லா பாருங்க. ஆனா நல்ல ஆஃபர் யார் கொடுக்காங்களோ அவங்களுக்கு வாக்கு போடுங்க. என்ன? சரி, வாங்கண்ணே. இனி எல்லாருக்கும் தெரியுதா நான் யார் வந்திருக்கேன்னு உங்களால சொல்ல முடியுமா? சரியா சொல்லிட்டீங்க நீங்க. நான் தான் உங்க வேத புத்தகம் வந்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னா நீங்க எல்லாரும் எனக்கு தான் நீங்க ஓட்டு பண்ணணும். போடுவீங்களா உங்களுடைய ஓட்டை? வேத புத்தகத்துக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும். என்கிட்ட தான் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காக மட்டுமே, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேத புத்தகத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஓகே, நான் யாருன்னு தெரியுமா? என்ன பிடிக்குமா உங்களுக்கு? போய் சொல்லக்கூடாது. நான் இருந்தால் தான் உங்களால் கேம் விளாட முடியும். எனக்கு ஓட்டு போட்டால் தான் உங்களால் கேம் விளாட முடியும். ஃபேஸ்புக் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃபாலோவர்ஸ் சேர்க்க முடியும். அந்த பைபிள் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேம் தான் நம்மளுக்கு எல்லாமே. மொபைல் தான் எல்லாமே. என் உள்ளங்கையில் என் மொபைலை வச்சு நான் அடக்கிடுவேன் உலகத்தை. அவரால் அது மாதிரி அடக்க முடியுமா? முடியாது. கேளுங்க அவர்கிட்ட. ஏன் என்ன நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபெய்த் வளரும். என்னுடைய பேரு ஃபெய்த் புக். நீங்க ஃபேஸ்புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் வீணா செலவிடப்படும். உங்களுக்கு நேரம் போறதே தெரியாம போகும். ஆனா நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் எக்ஸ்ட்ரா தான் வரும். உங்களுடைய ஆயுசு நாட்கள் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். அநேகமா வசனங்கள் நீங்க தியானிக்கும் போது, என்கிட்ட இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க படிக்கும்போது நீங்க அந்த ஃபேஸ்புக்கில் வர்ற சந்தோஷத்தை பார்க்கலும் இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அதனால நீங்க எனக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். நான் என்னோட ஃபோனில் ரீல்ஸ் பார்க்க வைப்பேன், ரீல்ஸ் செய்ய வைப்பேன், டான்ஸ் ஆட வைப்பேன். அவரால் முடியுமா? அது முடியவே முடியாது. அந்த ஃபோனில் நீங்க பார்க்குற ரீல்ஸ் எல்லாமே ஒரு மாயை. ஆனா நீங்க பார்க்கும் பொழுது என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு உண்மையான விஷயங்கள். நீங்களும் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அந்த வாழ்க்கையை வாழும்போது தான் அந்த ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். நீங்க செல்போனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க அந்த ராஜ்யத்தை கட்ட வைக்க முடியாது. நீங்க எல்லாரும் கடைசியில இப்படிப்பட்ட ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ள தான் நீங்க தள்ளப்படுவீங்க. அதனால நீங்க செல்போனுக்கு ஓட்டு போடாதீங்க, எனக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். உங்கள் பொண்ணான வாக்குத்தத்தங்கள் எனக்கு தந்தீங்கன்னா நாங்கள் உனக்கு ஃபோனை வச்சு நிறையா உதவுவேன். பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களால் உதவ முடியுமா? கண்டிப்பா. என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு தான் கண்டிப்பா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ங்கிறதுல என்னுடைய வேத புத்தகத்துல போட்டிருக்கு. நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. உங்களுக்கு மனசுல எவ்வளவோ சந்தோஷத்துக்கு அளவே பஞ்சமே இல்லாம நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதனால நீங்க எனக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்.